வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். சித்திரை புது வருடத்தில் சங்கிரம தோஷமுடைய நட்சத்திரங்கள் தொடர்பில் குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். மலர உள்ள விஸ்வாசு சித்திரை புது வருடத்தில் சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள் எவை என்பது தொடர்பாக இந்த குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். நமக்கு இந்த சூரிய பகவான் மேடராசியிலே வருகின்ற பொழுது சித்திரை மாதம் என்று அந்த புது வருஷம் மலர்கின்றது. இந்த வருஷங்கள் பிரபவவில் ஆரம்பித்து அக்ஷய வரையிலே 60 வருடங்கள். இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே இது 39வது வருடமாக இந்த விசுவாவசு என்கின்ற சித்திரை புத்தாண்டு மலர்கிறது. இந்த 60 வருஷ சுற்றுவட்டத்திலே 39வது வருஷம். எனவே இந்த புது வருஷத்திலே சங்கிரமதோஷ நட்சத்திரங்கள் என்று சில நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருப்பார்கள். அவை கண்டிப்பாக இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருக்கும். அது 2 பஞ்சாங்கங்களும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருவாதிரை நட்சத்திரம், அதேபோல சித்திரை நட்சத்திரத்திலே 3ஆம் 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்திலே 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் என்று இந்த நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருப்பார்கள். சங்கிரம தோஷ நட்சத்திரம். இவை கண்டிப்பாக இந்த புது வருஷம் விஷு புண்ணிய காலத்திலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சித்திரம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் விசாகம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த விஷு புண்ணிய காலத்திலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து இறை வழிபாடு செய்து மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்கின்ற வகையிலே ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.